காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் எதிரான பாஜகவின் போராட்டத்தால் புதுச்சேரியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளமுதன். விவரங்கள். புதுச்சேரி நகர பகுதியில் பாஜகவினருக்கும் காங்கிரசாரிடையே கடும் மோதலான போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. திருப்பரங்குன்றம் கோயிலில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக நீதிபதி சாமிநாதன் கொடுத்த தீர்ப்பை கண்டித்து பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்மானத்துக்கு முதல் கையெழுத்தை புதுச்சேரியின் காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் கையெழுத்திட்டுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் பாரதிய ஜனதா கட்சியினர் இந்து விரோத சக்தி என்று அவர் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிடுவதாக கூறி பாஜகவினர் அது கட்சியின் தலைவர் ராமலிங்கம் தலைமையில் ஊர்வலமாக வந்தனர். ராஜா தியேட்டர் சந்திப்பில் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நேரு வீதி காமராஜர் சிலை சந்திப்பில் இவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பேரிகார்டு அமைத்து போலீசார்களை தடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பாஜகவிற்கு எதிராக காங்கிரசார் முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் தலைமையில் வைசால் ஸ்ட்ரீட்டில் திரண்டிருக்கிறார்கள். இரு தரப்பிற்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் இடைவெளி இருக்கும் நேரத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தடுப்புகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாஜகவினர் தடையை மீறி உள்ளே வந்திருக்கிறார்கள். அவர்கள் வைத்திலிங்கத்தின் உருவம் பொதித்து சவப்பாடையை ரெடி பண்ணி கொண்டது அதை கொளுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போலீசார் அதை தடுத்து அதை பிடுங்கி செல்கிறார்கள். இதனால் போலீசாருக்கும் பாஜகவுடைய தள்ளுமுள் ஏற்பட்டுள்ளது. தற்போது புதுச்சேரி நகர பகுதியில் பாஜக மற்றும் காங்கிரஸ் போராட்டத்தினால் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. பாலா, விவரங்களுக்கு நன்றி இளமுதன்.